அந்த சமீபத்தில் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. சி ஓட்டார் இந்தியா டுடே இணைஞ்சு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்கண்ணே. இதில் வந்து இப்போ வந்து விஜயோட சொல்லியிருக்காங்க 18% அப்படின்னு சொல்லிட்டு, அதிமுகவோட 25% மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்சியாகவே அவங்க வந்து எதுவுமே பேசலை. இது என்னென்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கருத்து கணிப்பை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? ஆனால் சீமானை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, அதிகபட்சம் பேச மாட்டாங்க. சீமானை வந்து பேசினாவே சீமான் வந்து வளர்றாருன்னு தெரியுது. நான் விஜய் வந்து விஜய் வந்து இன்னும் கட்சியிலே நிற்கவே இல்லை, ஒரு தேர்தலும் அட்டன் பண்ணவே இல்லை. அவர் வந்து 2வது 3வது சொல்லிக்கலாம். அதாவது இப்போ பொதுமக்கள் சொல்ல மாட்டாங்க, இந்த மீடியாவது சொல்லலாம். மீடியா பீப்புள் சொல்லலாம். திமுக வந்து ஃபஸ்ட் இடம், திமுக வந்து இப்போ வந்து அட்ரஸ்லாம் போயின்னு இருக்குது. திமுக ஃபஸ்ட் இடம் சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து இப்போ தான் வராரு, இன்னும் வந்தானா வரலையா இந்த ரிசல்ட்டே தெரியாத இது 2வது இடம் சொல்கிறாங்க. சீமான் வந்து அங்கீகாரம் பெற்றுறாரு, 8% அங்கீகாரம் பெற்றுறாரு. அவர் பேர் மீடியாக்காரன் அதிகமாக சொல்லவே மாட்டான். மீடியாவில் சொன்னாவே வந்து இன்னும் அதிகமாக வளர்ச்சி ஆகிடுன்னு சொல்லிட்டு மீடியாக்காரன் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் கேளுங்க, இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து மீடியா எடுக்கிறது வந்து ஒருதலை பட்சமாக எடுக்கிறது. இது ஒருதலை பட்சமாக வந்து அதிகபட்சம் மக்கள் நல்ல கரெக்டான ஆளுங்களுக்கு கேட்க மாட்டாங்க. கருத்து கணிப்புன்றது எனக்கு தெரிஞ்சவங்க, இப்போ நான் டிஎம்காக இருப்பேன், என்கிட்ட வந்து கேட்பாங்க. நான் விஜய் கட்சியாக இருப்பேன், என்கிட்ட வந்து கேட்பாங்க. அதை போல் கேட்கும்போது நான் அது விஜயை பற்றி தான் பேச முடியும், நான் சீமானை பற்றி சொல்ல முடியாது. அதே நான் பிஜேபினா நான் அண்ணாமலை பற்றி சொல்ல முடியும், சீமானை பற்றி சொல்ல முடியாது. அதை போல் எடுக்கிறது தான் கருத்து கணிப்பு. ஒரு தேர்தலோட விஜய் சந்திக்கல, ஆனால் அவர் 18%ன்றாங்க. இதை போய் எப்படி பார்க்குறீங்க? அது சான்ஸே இல்லை. அது தேர்தல் சந்திக்கிட்டோம், சந்தித்த பிறகு வந்து அவங்க சொல்லட்டும், அதை நம்பலாம். இது வரைக்கும் வந்து ஒரு ஓட்டு கூட வாங்கலை. விஜயே ஓட்டு போட்டாராலே தெரியாத இருக்குது. அந்த லெவலில் இருக்கும்போது வந்து விஜய்க்கு வந்து 18% இருக்குதுன்னு யார் நம்புறது? யாரை நம்ப வைக்கிறது? நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு தெரியல. விஜய் வந்து ஓட்டு போடுறாரு. அவர் இது வரைக்கும் படம் தான் நடிச்சுன்னுக்கிறார், இன்றைக்கி வரைக்கும் படம் நடிச்சுன்னுக்கிறாரு. என்ன ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க முடியல, ப்ரெஸ் மீட்னால் என்னான்னு தெரியல. நான் ஒரு அதே நான் கேட்குறேன், சீமானை போல் யாருன்னா பேச முடியுமா? 3 மணி நேரமானாலும் அவர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். நான் கட்சிக்காரெலாம் இல்லை, ஆனால் அவர் பேசுகிறது வந்து உள்வாங்கி பார்த்தாக்க தெரியும். அவர் எதுக்காக பேசுகிறார்? நமக்காக பேசுகிறாரு அவர். அதை வந்து யாருமே கேட்டுக்கிறது இல்லை. விஜய் வந்து எதுக்காக நின்றுருக்காரு? ஏதாவது ஒரு போராட்டம் எடுத்திருக்காரா? வேறு ஏதாச்சும் மக்களுக்காக வந்து குரல் கொடுத்துருக்காரு? விஜய் வந்து வெளியே வந்தால் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிற போல இருக்குது. மக்கள் கூட்டிடுவாங்க, மக்களுக்காக தான் நீ வரேன்னு சொல்கிற, அதுக்கே மக்கள் கூட்டிடுவாங்கன்றதே வந்து உனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் எப்படி? உன்னை வந்து நாயா பேயை வந்து உனக்கு கடிச்சு குதறதுக்கு நீ அதுக்கு வந்து அரசியலில் வரக்கூடாதுல்ல. மக்கள்கிட்ட பயப்படுறது அரசியலில் வரக்கூடாது. அதே சீமான் ஏதாவது எங்கேயாவது ஒரு பிரச்சனை, இதோ இங்கே கூட ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து மீன் கடை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஸ்பாட்டில் வந்து நின்றார். விஜய் எங்கே போயிருந்தார்? இப்போ நான் கேட்குற கேள்வி கரெக்டு இல்லை. விஜய் எங்கே போயிருந்தார்? சீமான் வந்து ஸ்பாட்டில் நின்றார். எல்லாம் ஒரு சில தலைவருக்கு வந்தாங்க, ஆனால் யாருமே வந்து இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் சீமான் வந்து பண்ணார். மக்களுக்கு வந்து அது புரிதல் இல்லை. இது இவங்க வந்தால் தான் நல்லதுன்னு அந்த புரிதல் வந்து எப்போ வருது? அன்னைக்கு வந்து சீமான் தான் டாப்பு, மற்றதெல்லாம் போயிடும். சீமான் இன்னைக்கு என்னோட கருத்து அவர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. எங்கே ஒரு பிரச்சனைனாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு வராரு. அவரோட குரல் மட்டும்தான் கேட்குது, அவரோட குரல் மட்டும்தான் கேட்குது. மற்ற யாருமே எந்த தலைவருமே வந்து அந்த ஸ்பாட்டில் வரமாட்டாங்க. ஆனால் இவர் வந்து யாருக்கு ஒன்றுமே தெரியாதவங்களா இருந்தால் கூட அவங்களுக்காக வந்து குரல் கொடுக்குறது. கருத்து கணிப்பெல்லாம் ஃபஸ்ட்டு நம்பணுமான்னு தெரில. போன பாராளுமன்ற எலெக்ஷனில் கூட தான் கருத்து கணிப்பில் அண்ணனுக்கு 2% தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அண்ணன் வந்து 8% மேலே, அண்ணன் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினார். கருத்து கணிப்பெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஜய்ன்றது வந்து ஒரு திரைபிம்பம் பிடிச்சவர், ப்ளஸ் வந்து ஒரு பணம் வளம் படித்தவர். ஸோ அதனால் இப்போ வந்து அவங்க ஒரு ட்ரெண்டிங்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயின்னு இருக்காங்க. போஸ்டர் ஒட்டுறதும் கொடியை வச்சு இது பண்ணுறதுனால விஜய் வந்து 2வது இடத்துல இருந்து வருவாருன்னு இல்லை. அங்கே கொள்கை என்ன இருக்குது, அவங்க இன்னும் களத்தில் எதுவும் வந்து பண்ணல, ஒரு எலெக்ஷன் பார்க்கல. ஃபஸ்ட்டு தேர்தலெலாம் சந்திக்கிட்டோம், களத்தெலாம் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எந்த இடத்துல வராங்கன்றது சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பணம் மட்டும் இருந்து அரசியல் பண்ணுவாங்கன்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க, பின்னாடி எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம சீமானாவை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியும்
தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுற ஒரே கட்சியாக இருக்கார். ஸோ இது காலம்தான் பதில் சொல்லணும். வர தேர்தலில் பார்த்துட்டு நம்ம பதில் சொல்லணும். இது வந்து ஊடகவியலாளர் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பாக வந்து எடுத்திருக்க ஒரு கருத்து கணிப்பு தான் இது. இது கருத்து கணிப்பா இல்லை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான ஒரு கணிப்பை வந்து திணிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு 36 லட்சம் வாக்குகள் வந்து எடுத்து 3வது இடமாக வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இவ்வளவு சிறப்புமிக்க கட்சி அண்ணன் பார்த்திங்கன்னா எல்லா போராட்டங்களையுமே முன்னெடுக்கிறாரு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து மருதமலை வந்து முருகர் கோயிலில் வந்து வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து குடமுழக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாயிருக்குது. அதே மாதிரி எண்ணற்ற போராட்டங்கள் எல்லாமே களத்தில் நின்று களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஊடகவியலாளருக்கு நான் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக வந்து அறிவே இல்லையா, இல்லை வெக்கமே இல்லையா, இல்லை இவங்க சோறு தான் சாப்பிட்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய கட்சி, இத்தனை லட்சம் மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்து அந்த மக்கள்லாம் அப்போ முட்டாளாக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்குது. 27% வந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த விஜய் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18%. இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இவங்களே வந்து மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தின மாதிரி தான் ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மக்கள் வந்து எந்த மக்களை சந்தித்து வந்து கருத்து கணிப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த மக்களுடைய கருத்து கணிப்பு கேட்கும்போது இவ்வளோ மக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து எந்த ஒரு மக்களுமே வந்து அண்ணன் சீமான் பேரை வந்து குறிப்பிடலையா? இதெல்லாம் வந்து எங்களுக்கு நம்பகத்தன்மையாக இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பல்லாண்டு காலமாக வந்து இந்த களத்தில் நிற்கிது. அவங்களுக்கு வந்து 10% ஓட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9% வந்து அண்ணாமலை அண்ணனுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாங்க. இது மொத்தமாகவே கூட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 64% தான் வருது. அப்போ மீதமுள்ள பர்சன்டேஜ் வந்து 36% வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாமா? இது வந்து முற்றிலும் புறம்பாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தாவேகா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணினாங்க. அது நான் கூட பார்த்தோம். நாங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பொதுக்குழு கூட்டம் எப்படின்றது என்ன அர்த்தத்துக்காக பண்ணாங்க அப்படின்றதே தெரியல. ஒரு பொது செயலாளர் பேசுகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து வந்து பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கட்சி சார்ந்த ஒரு நிகழ்வு நம்ம எடுத்து நம்ம நடத்துகிறோம். அதை பற்றின பிரச்சனைகள் மக்கள்கிட்ட வந்து என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவே இல்லாமல் வந்து இட்லி சாப்பிட்ட கதையையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பலூன் வந்து வாங்கி கொடுத்த கதையையும், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா இவங்க எப்படியாப்பட்ட கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்களுக்கு வந்து 18% ஓட்டு வந்து மக்களாகிய வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்றதும் வந்து எங்களுக்கு தெரியல. இது முற்றிலுமே வந்து ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து நம்மளுடைய ஊடகத்தில் வந்து காண்பிக்காதது வந்து இது ஒரு அரசியல் உள்நோக்கம்தான். அதே மாதிரி ஊடகத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஊடகத்துக்கும் ஒரு நாள் அடி விழுகும். அதுலேயும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் வந்து நிற்போம் முன்ன. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். எல்லாருமே ஊடகக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஒரு பெரிய தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4வது தூண் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உண்மைக்கு புறம்பாக தான் நடக்குது. அவங்கெல்லாம் எங்களுக்கு நாங்கள் என்ன கேள்வி கேட்கணுன்னே தெரியல. ஒரு உண்மை நேர்மை அந்த ஊடகவியலுக்குமே ஒரு சரியான ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து அதை நம்புவாங்க. அந்த ஒரு உண்மைத்தன்மை இல்லாத நீங்கள் வந்து என்ன ஊடகத்தில் இருக்கிறீங்க, என்ன நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் படிச்சுட்டு தான் வந்தீங்களா, இல்லை வந்து நீங்கள் திராவிடராக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரியான ஒரு செயல் செய்கிறீங்களா? இது உங்களுக்கே ஒரு மனசாட்சியாக இருக்குதா? ஏன்னா பெரிய கட்சி அப்படின்னு அங்கீகாரம் பெற்ற கட்சியவே நீங்கள் வந்து ஊடகத்தில் வந்து காண்பிக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி அண்ணன் எடுக்கிற வந்து நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து பெரிதாக காண்பிக்க மாட்டாங்க. வெளி உலகத்துக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் காட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு பொய்யான கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஒரு பொய்யான ஒரு திணிப்பை வந்து திணிக்கிறது தான் இந்த ஊடகத்தினுடைய வேலையாகவே இருக்குது. அதாவது பயம், அவ்வளோ பயம்.
நாம் தமிழரை பார்த்து அவ்வளோ பயப்படுறாங்கங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களால அந்த பேரை உச்சரிக்கவும் மனசு வரல, அதோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேரை உச்சரிக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இவ்வளோ நாளும் மற்றவேன்னு போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி அவரை வந்து அந்த அடைப்புக்குறிக்குள்ளே கொண்டே வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்போ நாம் தமிழர் கட்சி இல்லையா, இல்லாமல் போயிடுச்சா, வாஷ் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்ல வராங்களா? அவ்வளோ பயம், அவ்வளோ பயம். அவங்களோட ஒவ்வொரு உதறலும், அதாவது திமுக, அதிமுக, டிவிகே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உதறல் தான் இதில் தெரியுது. அதாவது நீங்கள் நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா கூட்டி பார்க்கும்போது 64% வருது. அப்போ மீதி 36 யாருக்கு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். மீதி 36 யாருக்கு? நல்ல ரொம்பலாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய கட்சி அப்படிங்கிறதுக்காக 36 நாம் தமிழருக்குன்னு நான் சொல்ல வரல. ஒரு 6 கழிங்க, இல்லை ஒரு 10 கழிங்க. அப்போ மீதி அண்ணனுக்கு தானே அர்த்தம், நாம் தமிழருக்கு தானே அர்த்தம். அந்த உண்மையை சொல்லுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்குது. அதாவது அவங்களால அதை ஜீரணிக்க முடியலை, நிலவரத்தை ஜீரணிக்க முடியாமல், சில விஷயங்களை ஜீரணிக்க முடியாட்டி சொல்லவே மனசு வராது இல்லையா? அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அவர் ஒரு வெற்றி கோட்டை தொட போகிறாரு அப்படிங்கிறத சர்வே எடுத்தவங்களாலையும் ஜீரணிக்க முடியலை, சர்வே எடுக்க சொன்னவங்களாலையும் ஜீரணிக்க முடியலைங்கிறது தான் இதில் வந்து தெரியுது. இன்னும் ஒன்று பரவலாக பேசப்படுற மாதிரி, இப்படி ஒரு கணக்கை காட்டி விஜய அதிமுக பக்கம் தள்ளலாமா அப்படிங்கிற ஒரு இது, அப்போ நம்ம 2 பேரும் இணைஞ்சிட்டா ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்துக்கு தள்ளுறாங்க. பொதுவாக கருத்து கணிப்புகள் இயல்பு நிலையை மீறி ஒரு என்னது கட்டமைப்பை உருவாக்கும். கருத்து கணிப்பெல்லாம் ஒன்றும் 100% உண்மை ஆகிடல. இது வரைக்கும் உண்மையானதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் குவியலாக குவிஞ்சு இருக்க ஒரு இடத்துல போய் கேட்டிங்கன்னா, திமுக ஆதரவாளர்கள் குவிஞ்சிருக்க இடத்துல போய் கேட்டிங்கன்னா திமுக தான் எகிரிட்டு போகும். இன்னும் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்கெல்லாம் அப்படி பரவலாலாம் போய் எடுக்க மாட்டாங்க. கொடுக்கப்பட்ட வேலைக்கு எப்படி வேலை செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் நான் சொல்ல போகிறேன், இதை எப்படி நான் இது பண்ணுறேன்னா, என் பையன் வந்து லா படிக்கிறான். அவன் வந்து அவனுக்கு அடிக்கடி ஒன்று கருத்து கணிப்பு கேட்க போனாங்கன்னா பாதி பேர் பதிலே சொல்ல மாட்டாங்க அப்படிம்பான். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உயிரை கொடுத்து அதை எடுக்கணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ யாருக்கோ வேலை பார்க்குறவங்க எப்படி ஒருத்தரை கூப்பிட்டு உண்மையாக அதை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் அதில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்படி கூட்டணியை அண்ணன் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. அப்போது எங்கேயாவது கூட்டணி முடிச்சு போட்டு விட்டுறலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. எங்கேயாவது ஒரு கூட்டணியை போட்டு யார் வந்தாலும் வரலாம், நாம் தமிழர் வந்துடக்கூடாது, தமிழன் ஆண்டக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. அப்போ விஜய் தமிழன் தானேன்னு கேட்கலாம். அதிமுகவோட கூட்டணி போனால் விஜயை முதல்வராக்குவாங்க, இபிஎஸ் தமிழர் தானேன்னு கேட்கலாம். தமிழர்களாய் ஆளலை அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க வருத்தமே. ஏன்னா தமிழர்கள்னால் நேர்மையானவங்க, உண்மையானவங்கிற போக்கு மாறி நாங்களும் எல்லாரையும் போல் ஊழல்வாதிகள் தான் நிரூபித்தது தான் இபிஎஸ் கோஷ்டிகளும். அதனால் அவர் தமிழரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க தமிழர்கள் தான், ஆனால் அவர்கள் இயல்பான தமிழர் குணத்தில் ஆளலை. அதனால தான் நாம் வந்து அண்ணன் சீமான் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கருத்து கணிப்பில் வன்மம் தெரியுது, வக்ர புத்தி தெரியுது, பயம் தெரியுது, நடுக்கம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த தோணுது. அதாவது இவ்வளோ தூரம் நீங்கள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வராமல் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடும் போதே எனக்கு ஒரு இதுதான் வசனம் தான் ஞாபகம் வருது. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டும்பாங்க. அண்ணன் கூட நிறைய பேட்டி பொதுக்கூட்டத்தில் இதை வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒதுக்குன கல் தான் லாஸ்ட்டில் கோபுர கலசத்தில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த வசனத்தோட அர்த்தமும் அதுதான். அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் புறந்தள்ள ஒதுக்க அவமானப்படுத்த நீங்கள் வந்து இக்னோரிங் பீப்புள்ஸ் தான் ஒரு நாள் வந்து பெரிய சாதனைகளை செய்வாங்க. அறிவியல் சாதனையாளர்களும் சரி, அவங்களோட வகுப்பறை ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா டீச்சரால் வெறுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. இவர் படிக்க மாட்டாருன்னு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட, அதாவது கற்றல் குறைபாடு உள்ளவங்க தான் பெரிய சயின்டிஸ்டாக மாறி இருக்காங்க. ஒரு இன்ட்ரோவெட்டாக இருப்பாங்க, யார்ட்டையும் பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மடச்சாம்பிராணின்னு சொல்லப்பட்டவங்க தான் பெரிய விளையாட்டுத்துறைகள்லையும் சாதிச்சிருக்காங்க. அதனால புறந்தள்ளப்பட்டவன் இதே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒளிமயமான எதிர்காலத்தை நாம் தமிழருக்கு சுட்டி காட்டுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உச்சபட்ச புறக்கணிப்பு ஒரு நாள் அண்ணன் சீமான் அவர்களை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கும். அது 2026 கூட இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். அண்ணாமலையாக்கு 8 தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இவ்வளோ நாள் காலத்தில் 15 வருஷமாக போராடின அண்ணனை, சரி அது கூட வேணாம், போராட்டத்திலே வேணாம்,
கிட்டத்தட்ட 8% ஓட்டேஜ், கிட்டத்தட்ட 15 வருஷம் தனித்து நின்று இருக்காரு. கிட்டத்தட்ட 8% வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு. சரி, நீங்கள் அது என்ன பண்ணியிருக்கலாம், எத்தனை அதே 8% போட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து இவரை மொத்தமாக அழிச்சு விடணுன்னு தான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த நடிகரை வச்சு இதை முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இது சும்மா கருத்து கணிப்பு. ஏன்னா அப்போது இவ்வளோ சொல்லியிருக்காங்க. அப்போ மிச்சம் 35% ஓட்டு நீங்கள் அதுலேருந்து கணக்கு சொல்கிறாங்க. 35%, 37%. அப்போ 37% சீமானா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் 27 ஐயா ஸ்டாலின், மற்றது 18% ஐயா. அப்போ 37 பேலன்ஸ் மிச்சம் இருக்க. அப்போ அதை சீமான் தான் எடுப்பாரான்னு அந்த கருத்து கணிப்பு. அப்போ 37% நாம் சொல்லிக்கணும். மற்றும் பலர் சொல்லிக்கிறாங்களே, மற்றும் நடிகர்கள்னு அண்ணன் மேடையில் சொல்கிறது அதே மாதிரி தான். 37% அப்போ சீமான் தான் வாங்குவார் போல். அப்போ இதை நாம் மக்கள் இன்றைக்கி உணர்ந்துட்டாங்க. இவங்க நடிகர்லாம் என்னங்க ஐயா, கமலஹாசன் ஐயாவே தாக்க முடியாமல் போயிட்டார். இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக நிற்க முடியாது. திமுக எதிர்த்து இன்னும் சண்டை செஞ்சாங்கன்னா அவங்களாம் இன்னும் அவதூறை பரப்புவாங்க. அதுக்கெல்லாம் ஐயா நம்ம விஜய் வந்து தாங்க மாட்டார். அதான் ஊடகம் வந்து விலை போயிடுச்சு அப்படின்றதுக்கு இதான் ஒரு உதாரணம். ஏன்னா வந்து அண்ணா ஏற்கனவே சொல்லுவார், எங்களை சைபர்னு கூட போடுங்கடா, ஆனால் எங்கள் பேரை போடுங்க, எங்களை 0 கூட போடுங்க. ஆனால் தவிர்க்கிறதுன்றது எவ்வளோ பெரிய அவங்க வந்து மக்களை வந்து புறந்தள்ளுற மாதிரி இருக்குது. மக்களோட 36 லட்சம் ஓட்டு போட்ட மக்களை வந்து இவங்க வந்து இது கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுறது. ஏன்னா வந்து இவங்க அந்த லிஸ்ட்லேயே நம்ம பேரே வைக்கல. என்றைக்கு ஆரம்பித்த கட்சி இது? கமலஹாசனை விடவா இவங்க கட்சி ஆரம்பித்தவங்க? எத்தனை டிவி போட்டு உடைச்சாரன்னு நம்ம பார்த்தோம். எவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணார், என்னென்னவோ பண்ணார். எங்கே போய் கடைசியாக முட்டிக்கால் போட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆளே வந்து அப்படி ஆகிட்ட பிறகு விஜய்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் வந்து இந்த காட்சி ஊடகம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டா வச்சுக்கின்னு, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கின்னு இவங்க வந்து அதை வந்து முன்னிறுத்துறது வந்து ஒரு மாயை இவங்க வந்து உருவாக்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவர் 8% வாக்கு வச்சுருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதையும் இதே ஊடகம் தான் சொல்லிச்சு. திரும்பவும் அவங்க இந்த ஊடகமே வந்து 8% வாக்கு அவர் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி தவறு தானே? தவறை ஊடகமே பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி சில ஊடகங்கள் இந்த மாதிரி வெளில இதை எடுத்துகிட்டு வந்தால் தான் தெரியும்.